பாலிய பலாத்காரமே கிடையாது அவருடைய ஆட்சியில. பிளாக்ல சரக்கு ஓடுறதே கிடையாது. காரி மீறாங்க இந்த ஆட்சியை பத்தி. டிராமா ஆர்டிஸ்ட் ஒரு டிராமா பண்றவனே அரசியல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நாடகமாவே போயிடுது எல்லாம். 1000 ரூபாய் காசு தராங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் காசு இல்லை, எனக்கு எப்பத்துல இருந்தா கொடுக்குறாங்க, இந்த அரசு தான் கொடுக்கல. இந்த 4 வருஷம் ஆட்சி வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா அவங்க? 4 வருஷம் ஆட்சி நல்லா பண்ணிருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. பட் ஆனால் திமுகனாலே மக்கள் அலறாங்க. அதெல்லாம் குறையே இல்லை. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியை கரெக்டாக நிறைவேற்றுறாரு. அதுதான் ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாருன்னு சொல்றோம். இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்குள்ள சும்மா போனா கூட நாய் பேசாம இருக்கும். ஆனா ஒரு பிஸ்கட் போடானா ஏதோ திருட போறான்னு கடிச்சிடும். ஒரு நாய்க்கே தெரிஞ்சது மனுஷனுக்கு இன்னும் தெரியலையே, அப்படி இருக்கு. அப்படிதான் போகுது. இலவசம் வந்து டைமுக்கு விடுறாரு. ஒரு லக்கேஜ் தூக்கினா அதுக்கு லக்கேஜ் போடுறாரு. இலவசமா எதுக்கு பஸ்? நாங்க கேட்டோமா உனக்கு இலவசமா? கஷ்டப்படுறவங்க நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் போல தான் இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்து எதுவுமே கிடையாது. மேலே இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லைம்மா. திமுக வந்து 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா பண்றாங்கம்மா. மக்கள் வந்து அடுத்த ஆட்சி அவங்க தான் வரணும்னு வேண்டுறாங்க. அப்படியே அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லா பண்றாங்களே. அப்படியா? அடுத்த வருஷம் அவங்களே தான் வரணும் ஆட்சி, வேற யாரும் வரக்கூடாது. மாத்திலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் எதனால திமுகவுக்கு போடுறீங்க? அதுதான் ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாருன்னு சொல்றோம். இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன். 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா பஸ் இலவசம்ன்றாரு. பஸ் இலவசம் எடுத்து டெய்லி விடுறாரு. பஸ் இலவசம் வந்து டைமுக்கு விடுறாரு. ஒரு லக்கேஜ் தூக்கினா அதுக்கு லக்கேஜ் போடுறாரு. காசு அதுக்கு தனியா வாங்குறாரு. பொதுமக்களுக்கு சொல்லிடுறாரு நான் இலவசமா கொடுக்குறேன்ட்டு. ஒரு பூ பை வாங்கி போனா கூட அதுக்கு ஒரு லக்கேஜ் போடுறாங்க. 15 ரூபா 20 ரூபா போடுறாங்க. அப்புறம் நீ இது இலவசமா எதுக்கு பஸ்? நாங்க கேட்டோமா உனக்கு இலவசமா? அரசு பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ரெட்டையாளிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன். ஆமா, ரெட்டையாளிக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ரெட்டையாளிக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, இந்த அரசால் நீங்க வந்து எந்த மாதிரி பயனடைங்க? 1000 ரூபாய் காசு தராங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் காசு இல்லை, எனக்கு எப்பத்துல இருந்தோ கொடுக்குறாங்க. இந்த அரசு தான் கொடுக்கல, இந்த அரசுக்கு முன்னில இருந்தே கொடுக்குறாங்க எனக்கு. திமுக ஆட்சி எப்படி இருக்கு 4.5 வருஷத்துல? நல்லா இருக்கு. 2026 தேர்தல் வரப்போகுது. அடுத்து யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களே வந்தா நல்லா இருக்கும். திமுகவே வந்தா நல்லா இருக்கும். ஆமா. ஓகே, அதிமுக இப்ப தாவைக்க தலைவர் விஜய் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி தான் வருவாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. திமுக வந்து ஆட்சி 4.5 வருஷம் பண்ணிருக்காங்க. அந்த 4.5 வருஷத்துல என்னென்ன மாற்றம், என்னென்ன நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? திமுக இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய்க்கு மோப்பு ஜாஸ்தியாக இருக்கு. மாநாடு நடத்தினாரு, எல்லாம் பண்ணாரு. எல்லாம் பண்ணாரு. நல்லா செலவு பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஆனால் பட்டு அந்த அனுபவம் வந்து விஜய்க்கு இருக்காது. ஆனால் திமுக வந்து அவங்க வந்து பழைய ஆளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இந்த 4.5 வருஷம் ஆட்சி வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா அவங்க? 4 வருஷம் ஆட்சி நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. பட் ஆனால் பழைய ஆளுங்க இருக்கணும்னு தான். திமுகனாலே மக்கள் அலறாங்க. திமுக வந்து 4.5 வருஷம் முடிய போகுது. அவங்க எப்படி ஆட்சியெல்லாம் நடத்திருக்காங்க? நல்லாவே ஆட்சி நடத்தல. எங்களுக்கு 1000 ரூபாய் விதவி காசு வந்து சொல்லிட்டு குடும்ப தலைவர் 1000 ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. அது போடவே இல்லை. விதவி காசு தான் 1000 ரூபாய் வாங்கி நிற்கிறேன் மாதம். அது ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது. அதுக்கு போய் லைனில் நின்று கிடக்கணும். ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. இப்போ அங்கே போய் ஆஃபீஸில் தான் வாங்கிக்கிறோம். டிஎம்கே ஆட்சியில் 4.5 வருஷம் சாதனைகளை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? 2026 யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இப்போ நான் சொல்றதை விட அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருத்தர் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படின்னு கலைஞரே சொல்லிக்கிறாரு. இதை பற்றி நானே ஒரு சின்ன கவிதை எழுதிக்கிறேன். சரித்திரங்கள் சாக்கடையாக ஓடும் பொழுது நெளிப்புழுக்கள் கூட சாகசம் செய்து காட்டும். அவ்வளோதான், இந்த விஷயமே அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. விஜய் அவர்கள்லாம் வந்து நடிகராக தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. பார்ப்போம், ஒன்றும் மாற்றம் பண்ணி பார்ப்போம். மாற்றம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் பண்ணி பார்ப்போம். சரி, யாருக்கு ஒருத்தரே என்ன அனுபவிக்கிறது? 4 பேர் அனுபவிக்கிட்டுங்க.
அவங்களுக்குள்ளேயே சரி அனுபவிக்கிட்டோம் இல்லை நம்மளுக்கு தான் கொஞ்சம் நல்லது செய்யட்டும் ஒரு வயசானவங்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்தாவே நல்லது தான் பரவாயில்ல அது இவங்க தான் அவங்க தான்றது இல்லை ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லது தான் ஆட்சியே மாற்ற வேணும். ஆட்சியே மாத்தணும். ஓகே, இப்ப விஜய் வந்து வராரு, அவர் சினிமால தான் பாத்திருப்பீங்க, இப்ப அரசியல்ல வராரு, எப்படி இருக்குண்ணே? அதுதாண்டி அது சொல்றதுக்காக தான் இப்படி சொன்ன ஆட்சியை மாற்ற வேண்டுறதுக்கு அந்த பதில் ஓ, தான். விஜய் வரணும்ன்றதுதான் ஆட்சியை மாத்தணும். ஓகே ஓகே. ஆட்சியில் அனுபவம் இருக்கிறவங்க தான் வந்து வரணும். ஒன்று ஏபிஎஸ் ஓபிஎஸ் ஏன்னா வரணும். ஓபிஎஸ் ஏபிஎஸ்ஸும் வர முடியாது. ஆனால் திமுக தான் இந்த வாட்டி வருவாங்க. 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் வரும். கரெக்டா வருது ஒரு குடும்பத்துல கரெக்டா போட்டுடுறாரு, விதவை காசு போடுறாரு, அதெல்லாம் குறையே இல்லை. ஸ்டாலினுக்கு சொன்ன வாக்குறுதியை கரெக்டா நிறைவேற்றுறாரு. அதுதான் அவர் சொன்னது எல்லாமே நிறைவேற்றிட்டாரு. அதனாலதான் அடுத்த முறை அவருக்கே நாங்க ஓட்டு போடுறோன்றோம். அடுத்த வாட்டி நான்லாம் ஓட்டு போட மாட்டேன், எங்க குடும்பம் ஓட்டு போடுறேன். சரி, இப்ப வேற யாராச்சும் வந்தா, வேற யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சிக்கு? அதிமுக அதிமுக தான் வரும். வேற ஏதாச்சும் நீங்க இந்த மாறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு. எங்க மாறுதுன்னு மாறவே இல்லையே, அப்படியேதான் இருக்குது. ரொம்ப தான் அதிகமாக போயிருக்கு. கஷ்டப்படுறவங்க நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் போல தான் இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்து எதுவுமே கிடையாது. சரி, இப்ப 2026 எலெக்ஷன் வருது, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. நாங்களாம் ரொம்ப நொந்து போய்க்கிறோம். நாங்களாம் வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம். எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா தான் நடக்குன்னா அதை எதுவுமே நடக்கலையே. என்ன பண்ணுறது? ஒரு ஒரு சாபக்கேடான்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறையா இது வந்து யாரு இருக்கிறாங்கன்னா, ஒரு டிராமா ஆர்டிஸ்ட், ஒரு டிராமா பண்றவனே அரசியல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நாடகமாவே போயிடுது எல்லாம். டிராமாவுக்கு முதல்ல கொடுக்கவே கூடாது. கர்நாடகாவில் இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. கர்நாடகாவில் போய் பாருங்க, இல்லை ஈவன் பக்கத்தில் இருக்கிற மலையாளி அவங்க அங்கே கேரளாவில் போனாலும் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவனோ இந்த மாதிரி ட்ராமாவில் இருக்கிறவனுக்கோ ஒரு ஓட்டு போடவே மாட்டான். ஆனால் இந்த ட்ராமா போட்டு இங்கே வாழ்கிற கூட்டத்துக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் முன்னாடி ஸ்டேஜ் போட்டு ட்ராமா போட்டவன் இப்போ என்ன பண்ண போகிறான்? நம்ம முன்னாடி ட்ராமா போட போகிறான். ஏன் போடுறீங்க ஓட்டு? சரி, பொண்ணுங்களுக்கு இந்த தமிழகத்துல பாதுகாப்புலாம் இருக்கா? ரொம்ப தப்பு தான், தண்டை நடக்கிற இது எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பெண்களுக்கெல்லாம் தமிழகத்துல பாதுகாப்புன்றது எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சேஃப்டிக்கு நல்லா தான் இருக்கு. எல்லா இடமும் நல்லா போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம், இலவச பேருந்துலாம் உங்களுக்கு உதவுதா? எந்த அளவுல உங்களுக்கு? இலவச பேருந்து நான் பஸ்ல கால் வைக்கவே இல்லை. அதெல்லாம் இலவச பேருந்து எனக்கு பயனளிக்கல. 1000 ரூபா கொடுக்குறாங்க வாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இங்கே ரோட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி எல்லாம் செயின் எடுத்துட்டு போவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது எப்படி இருக்கு தமிழகத்துல? பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் நிறைய கொடுத்தாரு. ஓகே. ஸ்டாலின் நிறைய கொடுத்தாரு இப்போ பெண்களுக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா, இப்போ பொண்ணுங்க எல்லாம் போறாங்க நைட், ஆனா அந்த டைம்ல எவ்வளவு சேஃப்டியா போயிட்டு வராங்களா? ஆமா, கண்டிப்பா. அது நாங்கள் சேஃப்டி எட்டு போய் வந்து விடுறோம். அவ்வளோதான். எந்த பெண்களுக்கும் எதுவும் பாதுகாப்பு இல்லைங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கிறது நடந்துன்னு தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் எதுவும் பாதுகாப்பு இல்லை. அது கஷ்டப்படுறது, அது போகிறதுக்கே பயமாக, ரோட்டில் போகிறதுக்கே பயமாகுது எங்களுக்குலாம். ஒரு 6 மணி 7 மணி ஆகுனா. ஓகே, பெண்களுக்கு பாதுகாப்புன்றது தமிழகத்துல ரொம்ப இருக்குது. அதுதான் சொல்றேன், ரொம்ப இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு. பாலிய பலாத்காரமே கிடையாது அவருடைய ஆட்சியில. பிளாக்ல சரக்கு ஓடுறதே கிடையாது. காரி மீறாங்க இந்த ஆட்சியை பத்தி. மேலே இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லைம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த ஆட்சி ரொம்ப நல்லா நடத்துறோம். அதுலயே உங்களுக்கு புரிய நல்லா தேவையா? நடத்த. ஓகே ஓகே. அதுலயே உங்களுக்கு புரிய தேவையா சொல்லுங்க. வேற ஏதாச்சும் நீங்க இந்த மாறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு. எங்க மாறுதுன்னு மாறவே இல்லையே, அப்படியேதான் இருக்குது. ரொம்ப தான் அதிகமாக போயிருக்கு. கஷ்டப்படுறவங்க நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் போல தான் இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்து எதுவுமே கிடையாது. நான் 30 வருஷ காலம் நான் ட்ராமா நடிச்சிட்டேன், சம்பாரிச்சிட்டேன். நான் 200 கோடி வாங்குறேன், 200 கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டேன், நான் வந்துட்டேன், உனக்கு நல்லது செய்ய போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு அரசியல் இருக்குது. நான் யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டேன். இவன் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யோசிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அறிவு இருக்குது, எனக்கு மட்டுமா அறிவு இருக்கு? சரி, இப்ப 2026 எலெக்ஷன் வருது, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. நாங்களாம் ரொம்ப நொந்து போய்க்கிறோம். நாங்களாம் வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம். எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா தான் நடக்குன்னா அதை எதுவுமே நடக்கலையே. என்ன பண்ணுறது? வேற யார் வந்தா நல்லா இருக்கும்? கவர்னர் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். கவர்னர் ஆட்சி வந்தாவா? ஓகே. இப்ப அதிமுக எடப்பாடி அவரு கூட வேணாம். இவரு கொஞ்ச நாள் ஆழ்வாரு, அவரு கொஞ்ச நாள் ஆழ்வாரு.
ஓகே. அதனால வந்து கவர்னர் ஆட்சியே வரட்டும். அது மக்களுக்காக சில விஷயங்களை செய்யணும். செய்யாம என்ன இது வந்து ஃபுல்லா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறதும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதும் இது என்னது? இது அரசியல். இது அரசியலுக்கு நான் புதுசா சொல்றேன், சிறப்பு ரகரம் போடுங்க, அப்படி ஒரு அரசியல் பண்ணுங்க. அதுதான் வந்து நாடும் இந்த நாட்டு மக்களும் மங்களகரமாய் ஆகட்டும்னு சொன்னான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா தெரியல, கேட்குறவனுக்கு புரியும்.